Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல தேங்காயை நாற்று விட்டு அதிலிருந்து தென்னங்கன்றுகளை எப்படி உற்பத்தி செய்யறதுங்கறத பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட வாழை தோட்டத்துக்குள்ளேயே ஒரு ஓரத்துல இன்னைக்கு நம்ம தேங்காய்கள் நாற்று விட போறோம். அதனால அந்த இடத்த நாங்க இன்னைக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நிறைய பில்லு முளைச்சிருந்தது. அந்த பில்லை எல்லாம் வெட்டி போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி நல்லா கொத்தி விடலான்ட்டு வந்திருக்கிறோம். பொதுவா தேங்காய் நாம முளைக்க போடும்போது அந்த இடத்துல மண்ணு நல்ல மண்ணா இருக்கணுங்க. அதாவது மணல் தாரையான மண்ணா இருந்தா ரொம்ப நல்லது. நாம இன்னைக்கு தேங்காய் நடவு பண்ண போற இடமும் வந்துட்டு ரொம்ப நல்ல இடம் தாங்க. இந்த இடத்துல மண்ணு நல்ல மண்ணா தான் இருக்கு. ஏற்கனவே எருவு கொட்டி வச்சிருந்ததுனால மண்ணு ஓரளவுக்கு நல்லா லூஸாவே இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற மண்ணு இன்னும் நல்லா லூஸ் ஆகணுங்கிறதுக்காக மம்மட்டி வச்சு நல்லா கொத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மண்ணு ரொம்ப இருகலா இல்லாம நல்லா லூஸா இருந்ததுன்னா தேங்காயோட முளைப்பு திறனும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நாங்க இன்னைக்கு நல்லா கொத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மொத்தம் நாம இன்னைக்கு ஒரு 15 காய்கள் அளவுக்கு முளைக்க போட போறோம். இந்த 15 காய்களும் நம்ம தோட்டத்தில இருந்து எடுத்த காய்கள் தான். நம்ம தோட்டத்திலேயே நல்லா காய்க்கிற மரமா பார்த்து அந்த மரத்துல இருந்து நாங்க இன்னைக்கு விதை காய்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த விதை காய்களை தேர்வு பண்றது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்புங்க. அதனால நல்ல தரமான காய்களா பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம விதை காய்கள் எடுக்க போற மரம் ஓரளவுக்கு வயசான மரமா இருந்தா ரொம்ப நல்லதுங்க. அதாவது 15 இருந்து 20 வருஷத்துக்கு மேல இருக்கிற மரமா இருந்தா ரொம்பவே நல்லது. சில பேர் இந்த விதை காய்களை ரொம்பவே இலசா இருக்கிற மரத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு வரக்கூடாதுங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த விதை காய்கள் எடுக்கும்போது அந்த மரத்துல நல்லா காய்ப்பு திறன் இருக்கிற மரமா பார்த்து காய்கள் எடுத்துக்கிட்டு வரணும். அதே போல காயோட சைஸும் நல்லா பெருசா இருக்கணும். அது போக உள்ளுக்குள்ள இருக்கிற பருப்போட சைஸும் நல்லா மொத்தமா இருக்கிற மாதிரி மரத்துல இருந்து காய்கள் எடுத்துக்கிட்டு வரணும். அதே மாதிரி இந்த விதை காய்கள் நல்லா முத்தின காய்களா தான் எடுத்துக்கிட்டு வரணும். பிஞ்சி காய்கள் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம முளைக்க போடக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வந்த எல்லா காய்களும் ஒரே மரத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வந்த காய்கள் தான். காய்கள் எல்லாமே தானா கீழே விழுந்த காய்களை தான் நாம இன்னைக்கு முளைக்க போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த விதை காய்களை எல்லாத்தையும் நம்ம முளைக்க போடும்போது அடிப்பகுதி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நம்ம மண் அள்ளி போடணும். நாத்து விடும்போது ஒரு காய்க்கும் இன்னொரு காய்க்கும் இடைவெளி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பக்கம் பக்கமா வச்சு கூட நம்ம நாத்து விடலாம். நம்ம இன்னைக்கு மொத்தமா 15 காய்கள் எடுத்துக்கிட்டு வந்திருந்தோம். எடுத்துக்கிட்டு வந்திருந்த எல்லா காய்களையும் நாம இன்னைக்கு முளைக்க போட்டாச்சு. முளைக்க போட்டதுக்கு அப்புறம் இந்த தேங்காய் மூடுற அளவுக்கு மேல நாங்க மண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த முளைக்க போடும்போது ரொம்பவே ஆழமா நோண்டி முளைக்க போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு தேங்காய் மூடுற அளவுக்கு நம்ம மண்ணு போட்டுக்கிட்டாலே போதும். ஒரு வழியா எல்லா காய்களையும் நடவு பண்ணி தேங்காய் மூடுற அளவுக்கு மண்ணும் போட்டாச்சுங்க. இப்போ அடுத்தது உடனே நம்ம தண்ணி பாய்ச்சிடணும். இப்படி நம்ம நடவு பண்ண உடனே முதல்ல தண்ணி பாய்க்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால நாம இன்னைக்கு மோட்டார் எடுத்து விட்டுருக்கோம். இந்த மாதிரி இப்போ போட்டிருக்க எல்லா தேங்காய்களும் நம்மளுடைய சொந்த தேவைக்காக தாங்க நாங்கள் முளைக்க போட்டிருக்கோம். இதை நாங்கள் யாருக்கும் சேல் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய் நாற்று விட்ட உடனே முதல் தண்ணி உடனே பாய்ச்சிடணுங்க. அதுக்கப்புறம் ஈரப்பதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டா போதும். இந்த தேங்காய் நாற்றுக்கு பொதுவாக தண்ணி தேவை அதிகமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா வடிகால் வசதி இருக்கிற இடமா பார்த்து தான் நாம் இப்படி முளைக்க போடணும். தேங்காய் நாற்று விட்ட இடத்துல தண்ணி தேங்கி நிற்க கூடாதுங்க. அப்படி தண்ணி தேங்கி நின்னா உள்ள இருக்கிற பருப்புலாம் அழுகி போயிடும். அதுக்கப்புறம் தேங்காய் முளைக்காது. அதனால நம்ம தேங்காய் நாற்று விடுற இடம் நல்ல இடமா இருக்கணும். நல்ல வடிகால் வசதி இருக்கிற மாதிரி இடமா பார்த்து தான் நம்ம நடவு பண்ணணும். முதல் தண்ணி நம்ம விடும்போது மண்ணு லூசா இருக்கிறதுனால நம்ம முளைக்க போட்ட தேங்காய்கள் எல்லாம் தண்ணியில இருந்து மேல வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம அந்த கையை வச்சு லேசா அழுத்தி உள்ள தள்ளிக்கிட்டா போதும். மற்ற விதைகள் மாதிரி இந்த தேங்காவை நாத்து விட்டா உடனே முளைச்சு வராதுங்க. இது முளைச்சு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கிட்டத்தட்ட 70 இருந்து 80 நாளைக்கு மேல ஆகும் இது முளைச்சு மேல வரதுக்கு. அதனால தேங்காவை நாத்து விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம காத்திருக்கணும். நம்ம தோட்டத்துல தேங்காய் நாத்து விட்டு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சுங்க. அதாவது 90 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இது முளைச்சு மேல வந்திருக்குது. நம்ம முளைக்க போட்ட எல்லா தேங்காய்களும் ஒரே டைம்ல முளைச்சு வருங்கிறது கேரண்டி கிடையாதுங்க. சராசரியா நம்ம தேங்காய் நாத்து விட்ட நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 70 இருந்து 75 நாளைக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு வர ஆரம்பிக்கும். சில காய்கள் கொஞ்சம் சீக்கிரமா முளைச்சு வரும். சில காய்கள் முளைச்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால என்னடா நம்ம தேங்காய் நடவு பண்ணி கிட்டத்தட்ட 2 இருந்து 3 மாசத்துக்கு மேல ஆச்சு, இது வரைக்கும் எதுவும் முளைச்சு வரலையேங்கிற பயம் நமக்கு தேவையில்லைங்க. அதனால நம்ம தேங்காவை நாத்து விட்டுட்டு பொறுமையா நம்ம தண்ணி மட்டும் கரெக்டா பாய்ச்சிக்கிட்டு இருந்தா போதுங்க. கண்டிப்பா 2 இருந்து 3 மாசத்துக்கு மேல கண்டிப்பா எல்லா தேங்காய்களும் முளைச்சு வர ஆரம்பிச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம முளைக்க போட்ட இடத்துல இருந்து சில தேங்காய்கள் கொஞ்சம் உயரமா வளர்ந்துருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் இப்பதான் லேசா முளைச்சு வர ஆரம்பிச்சிருக்குது. அதனால நம்ம பொறுமையா காத்திருந்தா போதுங்க, எல்லா தேங்காய்களும் முளைச்சு வர ஆரம்பிச்சிரும். சில பேருக்கு தேங்காய் பூ ரொம்பவே பிடிக்குங்க. அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ற விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்து வெட்டி சாப்பிட்டோம்னா அதுல இருக்கிற பூ கரெக்டான பதத்தில் இருக்கும். நம்ம தேங்காய் நாற்று விட்டு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் செடிகளுடைய வளர்ச்சி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம முளைக்க போட்ட எல்லா காய்களுமே நல்லா முளைச்சு வந்திருக்குது. ஒரு சில செடியோடைய உயரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சில செடி பார்க்கறதுக்கு சின்னதா இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் எதனால வந்திருக்குதுன்னா அந்த முளைப்பு திறனை பொறுத்து தாங்க இருக்குது. சில காய்கள் கொஞ்சம் சீக்கிரமா முளைச்சு வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் உயரமா வளர்ந்துரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம தேங்காய் முளைக்கு போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. எல்லா செடிகளும் ஓரளவுக்கு நல்லாவே உயரமாக வளர்ந்துருச்சு. சில காய்கள் பாருங்க இப்போ தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது. அதனால நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா காய்களும் நல்லாவே முளைச்சி வந்துருங்க. நம்ம முளைக்க போட்ட எல்லா தேங்காய்களும் நல்லபடியாக முளைச்சி வந்ததுனால அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வாழை தோட்டத்திலேயே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ குழி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக தென்னங்கன்று வைக்கிறதுக்கு 2க்கு 2ங்கிற அளவில் தான் குழி எடுப்பாங்க. அதாவது 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம், இந்த அளவில் இருக்கிற மாதிரி தான் குழி எடுப்பாங்க. தேங்காய் வைக்கிறதுக்கு குழி எடுத்துட்டு சுமார் 1 வாரம் ஆற போட்டதுக்கு அப்புறம் தென்னங்கன்று நாம எடுத்து வச்சோம்னா அதோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம முளைக்க போட்ட எல்லா தேங்காய்களையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து பொறுமையாக மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கணுங்க. அதாவது தேங்காவிலிருந்து அந்த முளைப்பு பிச்சுக்கிட்டு வராத அளவுக்கு பார்த்து நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுக்கணும். நம்ம தேங்காய் முளைக்க போட்டதுலேருந்து ஒரு 5லிருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து இதை வேறு இடத்துல நடவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட மரத்துலேருந்து நல்லா காய்க்கிற மரத்துலேருந்து நம்ம தேங்காவை எடுத்து இப்படி முளைக்க போட்டு அதுக்கப்புறம் நம்ம காடு ஃபுல்லாக நடவு பண்ணால் நமக்கு திருப்தியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம கடையில் இப்படி தென்னங்கன்று வாங்கிட்டு வந்து நம்ம காட்டில் நடவு பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு காய்க்குங்கிற நம்பிக்கை நமக்கு வராதுங்க. சில பேர் ஏமாத்திடுவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.